نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே, உங்கள் மீது நாம் எந்த கிபிலாவை ஆக்கி இருந்தோமோ, சில நாட்களுக்காக சில காலங்களுக்காக எந்த கிபிலாவை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தோமோ அது எதற்காக வேண்டி என்று சொன்னால், ரசூலை யார் பின்பற்றுகிறார்கள், யார் ரசூலை பின்பற்றுவதை விட்டும் புறங்கால்களை திருப்பிக் கொண்டு செல்கிறார்கள் என்று அறிவதற்காகத்தான். இதுவாகிறது. இப்படி கிபிலாவை நாம் மாற்றியது அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுத்தானோ அவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய ஈமானை வீணாக்கக்கூடியவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஜனங்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனும் அவர்கள் மீது அருள் புரியக்கூடியவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கிபிலா சம்பந்தமாக ஏற்கனவே சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே கூறப்பட்டது. அந்த கூறப்பட்ட விஷயங்களில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அதாவது பைத்துல் முகத்தஸை சில காலங்கள் முன்னோக்கி முஸ்லிம்கள் தொழுதார்கள். சுமார் ஒரு 16-17 மாதங்கள் முன்னோக்கி தொழுதார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காபத்துல்லாவை முன்னோக்கி தொழும்படி உத்தரவிட்டு விட்டார். அந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தொழும்படி உத்தரவிட்டது, அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சில காலங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ சொன்னது இருக்கிறது. இது எதற்காக? பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி சில காலங்கள் தொழ சொன்னது எதற்காக என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சோதிப்பதற்காக, மோமின்களை சோதித்து பார்ப்பதற்காக. அவர்களில் யார் தன்னுடைய மனதிற்கு பாரமான விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக பின்பற்றுகிறார்கள், அல்லது இது எனக்கு மனதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னாலும் கூட பின்பற்றாமல் புறக்கணிக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் இதுல சொல்லி காட்டு, அதற்குரிய காரணத்தை சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அதாவது பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொடும்படி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த உத்தரவு அது குர்ஆன்ல எங்கும் இடம்பெறவில்லை. அல்லாஹ் தஆலா நபியினுடைய உள்ளத்தில் போட்டு நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டார். அப்ப நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டாங்க. இப்ப உத்தரவு போட்ட பிறகு சஹாபாக்கள் நபியினுடைய உத்தரவை ஏற்று அப்படியே பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார். ஆனா சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இது யூதர்களுடைய கிபிலாவாச்ச, அதையா பின்பற்றுவது, அதனால நாங்க அதை பின்பற்ற மாட்டோம். அது அவர்களுடைய உள்ளங்கள்ல பாரமா தெரிந்து, முஸ்லிம்கள் எல்லோருக்குமே அது பாரமாகத்தான் இருந்தது. யூதர்களுடைய கிபிலாவாச்ச இருந்தாலும் நபி அவங்க சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுங்கிறத, அதனால நாம என்ன செய்வோம், பின்பற்றுவோம். பின்பற்றினாங்க சில நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள். இப்ப இவங்க அந்த நேரத்தில் பார்த்தாங்க இது யூதர்களுடைய கிபிலாவாச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பின்வாங்கிட்டாங்க. இது யூதர்களுடைய கிபிலாவாச்சு, அதனால நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம்
அப்படி சொல்லி பின்வாங்கிட்டாங்க. அப்ப இதுல உண்மையான முறையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றக்கூடியவர்கள் யார்? தனது மனதிற்கு விருப்பமாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் உண்மையிலே பின்பற்றுபவர்கள் யார்? அதே நேரத்தில் தன்னுடைய மனதிற்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் பின்பற்றுகிறேன், மனதிற்கு விருப்பம் இல்லாதவற்றை நான் அல்லாஹ் சொன்னாலும் சரி ரசூல் சொன்னாலும் பின்பற்ற மாட்டேன் என்று பின்வாங்குபவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் நாம் அப்படி சில காலம் அந்த கிப்லாவை முன்னோக்க சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல இன்னொரு தத்துவமும் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதாவது யூதர்கள் மீது முஸ்லிம்களுக்கு உள்ரங்கமான உள ரீதியான உள்ளம் ரீதியான விரோதம் இருக்கக்கூடாது என்பதை, அந்த விரோதத்தை களைவதற்காக வேண்டி, நமக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது உள்ள ரீதியாக, கொள்கை அடிப்படையில் நாம் அவர்களை வெறுக்கிறோமே வெளிய நாம் அவர்களுக்கு பகிரங்கமான விரோதி கிடையாது என்று அவங்களும் நபிமார்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நபிமார்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நாம் அவர்களுக்கு விரோதி கிடையாது, கொள்கை அடிப்படையில் நாம் அவர்களை வெறுக்கிறோம் என்று அதை உள்ளத்துல விரோதத்துவம் இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துவதற்கு வெளியாக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுடைய கிப்லாவை முன்னோக்க வச்சு அது எங்களுடைய, அதாவது எங்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது அந்த பைத்துல் முகத்தஸ்ல அப்படிங்கிறத உணர வச்சு. பைத்துல் முகத்தஸ் வெறும் யூதர்களுக்கான மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு அதில் உரிமை இருக்கிறது, எங்களுக்கும் அதில் சொந்தம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி சொன்னான். இதெல்லாம் இன்னொரு கருத்தையும் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவினுடைய யூதர்களை நம்மோடு பிரியமுள்ளவர்களாக ஆக்க வேண்டும், அதாவது அவங்களும் என்ன செய்யணும், நம்மோட நெருங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நபி அவர்களை அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். பைத்துல் முகத்தஸ கொஞ்ச நாள் முன்னோக்குவதற்கு நபி அவர்களே அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல தான் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முகத்தஸ முன்னோக்கி தொழுதாங்க என்றும் சொல்லுகிறார்கள். இது ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதை நம்ம பைத்துல் முகத்தஸ நம்ம முன்னோக்கி தொழுதா அந்த யூதர்களுடைய உள்ளத்துல என்ன வரும், இவர் நம்மை சார்ந்தவர் தான் அப்படிங்கிற எண்ணம் நம் பக்கம் அவங்க நெருங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில எண்ணத்துல அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர் நபியவர்களுக்கு. ஆனா அனுபவத்தின் மூலமா என்ன உறுதியாச்சுன்னு சொன்னா, அந்த யூதர்கள் எந்த விதத்திலும் நம்ம பின்பற்ற மாட்டாங்க, நம்ம பக்கம் நெருங்கி வர மாட்டாங்கன்னு எப்ப தெரிஞ்சிச்சோ அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சா, அந்த கிப்லாவை திரும்பவும் பைத்துல்லா காபத்துல்லாஹ் பக்கமே திருப்பி விட்டான் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். எதற்காக நாம் அந்த கிப்லாவை கொஞ்ச நாளைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா, இந்த நோக்கங்களுக்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப கிப்லா முதல்ல எது கிப்லாவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுல உலமாக்களுக்கு மத்தியில பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, முதல்ல கிப்லாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸ் தான். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஒரு 16-17 மாதங்கள் வரை அது தொடர்ந்து இருந்துச்சு. சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது முதல்ல பைத்துல் முகத்தஸ் தான் கிப்லாவாக இருந்துச்சு. பிறகு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு ஒரு 16-17 மாதங்கள் அந்த கிப்லாவாக அது தொடர்ந்தது. அதற்கு பிறகு பைத்துல்லாவை அல்லாஹ் தஆலா கிப்லாவாக ஆக்கிவிட்டான். என்றாலும் கூட மக்காவில் இருக்கும் பொழுது நபி அவர்கள் ஹஜருல் அஸ்வத், ருக்குனு யமானி அப்படின்னு 2 கற்கள் இருக்கிறது, ருக்குனு யமானி. இப்ப அந்த 2க்கும் மத்தியில நின்று நபி, அந்த 2க்கும் மத்தியில தான் நபி அவர்கள் தொழுவாங்க. அப்ப அது அப்படி தொழக்கூடிய சமயத்துல காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவதாகும். அந்த திசையில தான் பைத்துல் முகத்தஸும் இருக்கிறது. அதனால நபி அவங்க ஒரே நேரத்துல காபத்துல்லாவையும் முன்னோக்கி விட்டார்கள், பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கி தொழுதார்கள். மதீனா வந்ததற்கு பிறகு அந்த வாய்ப்பு இல்லை, காபாவை முன்னோக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒன்லி பைத்துல் முகத்தஸை மட்டும்தான் முன்னோக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இங்க காபாவுக்கு முன்னாடி இருந்ததுனால காபாவையும் முன்னோக்கி பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சி. மதீனாவுக்கு போன பிறகு அந்த சூழ்நிலை, அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு பிறகு 16-17 மாசங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த கிப்லாவை மாற்றி விட்டான் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இன்னும் சில உலமாக்கள்
என்ன சொல்றாங்க, முதல்ல காபத்துல்லா தான் கிப்லாவாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா பைத்துல்லாவாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் மற்ற நபிமார்களுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கிப்லா பைத்துல்லா, அதாவது காபத்துல்லா தான் கிப்லாவாக இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறவரை பைத்துல்லாவை தான் முன்னோக்கி தொழுதாங்க. ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்க ஒரு 16-17 மாசங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது சொல் தான் ரொம்ப சரியான சொல் என்பதாக குர்துபி என்ற ஒரு பிரபலமான தஃசீரில் அதனுடைய ஆசிரியர் அவர்கள் சில ஆதாரங்களை சொல்லி இதுதான் கொஞ்சம் சரியான சொல்லாக இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க. அதாவது குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது அபுல் ஆலியா ரையாஹி என்ற ஒரு பெரிய அறிஞர் அவங்க சொல்றாங்க, அதில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜிதினுடைய கிப்லாவும் பைத்துல்லாவாகத்தான் இருந்தது. பிறகு அவங்க சொல்றாங்க, அவர்களுக்கு அதாவது அந்த அபுல் ஆலியா அவர்களுக்கும் ஒரு யூதருக்கும் மத்தியிலே வாக்குவாதம் நடந்தது. அந்த யூதர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸாகத்தான் இருந்தது, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தான் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக சொன்னார். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை தான் முன்னோக்கி தொழுதார்கள். இந்த அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் நின்று தொழுதார்கள், ஆனால் அவருடைய திசை காபத்துல்லாவை முன்னோக்கித்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் நின்று தொழுதாங்க, ஆனால் பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதே திசையில காபத்துல்லா இருக்கிற மாதிரி தொழுதாங்க, அதே திசையில காபத்துல்லா இருக்கிற மாதிரி தொழுதாங்க. ஆனால் உண்மையில் அவங்களுடைய முன்னோக்குதல் என்பது பைத்துல்லாவை, அதாவது காபத்துல்லாவை முன்னோக்கித்தான் இருந்தது என்பதாக சொன்னாங்க. அப்ப அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அப்ப யூதர்கள் அதை மறுத்தார்கள். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, அப்படி நீங்க சந்தேகப்படுறதா இருந்தா இதுக்கு தீர்வு என்ன சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மஸ்ஜிதை பார்ப்போம், மஸ்ஜித் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மஸ்ஜித் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மஸ்ஜித்ங்கிறது இருக்குது பைத்துல் முகத்தஸுக்கு கீழே ஒரு மலையிலே இருந்துச்சு. இப்ப அங்க போய் பார்த்தாங்க, அங்க பார்த்தா அந்த கிப்லா வந்து பைத்துல்லா காபத்துல்லாவை நோக்கி தான் இருந்தது என்று அதில் அவங்க எழுதுறாங்க. அப்ப காபத்துல்லாவை முன்னோக்கி பல நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக அவர்கள் சொன்னார். இப்படியும் ஒரு கருத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இப்படி பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் இடையில கொஞ்ச காலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ சொன்னது எதன் காரணமாக அப்படிங்கிறது இந்த தெளிவுபடுத்தி இருக்கிறான். மூமின்களை சோதிக்க வேண்டும் என்பதும், இரண்டாவது அதாவது யூதர்களோடு உள்ள அந்த விரோதம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருந்துவிடக்கூடாது, நிரந்தரமான விரோதம் என்பது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறு செய்தான் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அடிப்படையாக வைத்து சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, திட்டமாக நாம் உங்களுடைய முகம் வானத்தின் பக்கம் திரும்பி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் எதை திருப்திப்படுவீர்களோ அப்படிப்பட்ட கிப்லாவை உங்களுக்கு நாம் திருப்பி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை ஆரம்பத்தில் முன்னோக்கி தொழுதாங்க, அப்புறம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். அப்போ பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழக்கூடிய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு தேட்டம் இருந்தது, நாம் காபத்துல்லாவே நமக்கு கிப்லாவாக இருந்தால் நன்றாக இருக்குமே, காபத்துல்லாவே கிப்லாவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய உள்ளத்துல ஒரு ஆசை, எண்ணம், தேட்டம் இருந்தது. அப்ப அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ் காபத்துல்லாவையே கிப்லாவாக எழுதுறாங்க. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள் அல்லாஹ்விடத்துல எதையும் கேட்பதாக இருந்தால் கூட அல்லாஹ் அனுமதி கொடுத்தா தான் கேட்பாங்க.
அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். திரும்ப கேட்கறதுங்கிறது அப்ப அல்லாஹ் வந்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதாங்கன்னா அப்படியே முன்னோக்கி தொழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். திரும்ப போய் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, கேட்க மாட்டாங்க. அப்ப கேட்கணும்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல அனுமதி வரணும். இவங்க உள்ளத்துல உள்ள ஆசையை பார்த்து அல்லாஹ் நீங்க கேட்கறது கேளுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததுதான். அத மாதிரி நபி அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல இதை கேட்டுட்டாங்க. கேட்டதற்கு பிறகு எதிர்பார்ப்பு நம்ம கேட்டுட்டோம் அல்லாட்ட, இப்ப அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்குறானா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதற்குரிய உத்தரவு வருகிறதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவர்களிடத்துல இருந்துச்சு. அதனால எப்பவுமே வானத்தை நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்களா, இந்த கிப்லாவுடைய விஷயத்துல ஏதாவது சட்டத்தை அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது கொண்டு வர்றாங்களா, செய்தி கொண்டு வர்றாங்களா, காபாவை முன்னோக்கி தொழும்படி அல்லாஹ்வுடைய புறத்தில் உத்தரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வருகிறதா அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, வானத்தின் பக்கம் உங்களுடைய முகம் திரும்பி இருப்பதை நாம் திட்டமாக பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதனால பலனு வள்ளி என்னக்க, உங்க ஆசையை நாம பூர்த்தி செய்து பெருஞ்சம் கிபிலாவை காபாவின் பக்கமாக திருப்பி விட்டோம். நீங்கள் விரும்பும் திசையை கிபிலாவை உங்களுக்காக நாம் திருப்பி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொன்னா வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் உடைய திசையின் பக்கம் திருப்பி விடுங்கள். வஹைசுமா குன்தும் ஃபவல்லு வுஜூஹகும் ஷத்ரா, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய முகத்தை அதன் பக்கமாக மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து சில சட்டங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதாவது கிப்லா வந்து நபியுடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பைத்துல்லா காபத்துல்லாவை முன்னோக்கபடி அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான். இப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது இங்க வள்ளி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் திசையின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வள்ளி வஜ்ஹக இலல் காபா, காபாவின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லல, அல்லது பைத்துல்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லல, மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையின் பக்கம் உங்க முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அங்க சொல்றான். இப்ப இதை வைத்து மார்க்க அறிஞர்கள் சில சட்டங்களை நமக்கு சொல்றாங்க. அதாவது அசல் கிப்லா எது அப்படின்னு சொன்னா பைத்துல்லா காபத்துல்லா தான் அசல் கிப்லா. நம்முடைய கிப்லா எது? காபத்துல்லா. ஆனா காபத்துல்லாவின் பக்கம் நேர்ல அந்த காபாவையே முழுமையாக காபாவையே முன்னோக்குவது என்பது அந்த காபாவுக்கு வெளியில மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவை விட்டு வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு சாத்தியமா என்று சொன்னால் அது சாத்தியப்படாது. இப்ப நான் கரெக்டா காபாவையே முன்னோக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது முன்னோக்குதல் என்பது சாத்தியப்படாது. ஏன்டா எனக்கு தெரியாது காபா கரெக்டா இங்கதான் இருக்குது, இதை காபாவை தான் பார்த்து நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லுது சாத்தியப்படாது. அப்ப அதனால அங்கிருந்து யார் தூரமாக இருக்கிறார்களோ, காபா விட்டும் பைத்துல்லா விட்டும் தூரமாக இருக்கிறார்கள், காபா அவருடைய பார்வைக்கு படாது, பார்வையில தெரியாது, பார்வையில தெரிஞ்சா கரெக்டா காபாவை முன்னோக்கலாம். பார்வை விட்டும் மறைந்திருக்கக்கூடியவர்கள், காபாவை பார்ப்பதை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த காபாவையே முன்னோக்குறது அப்படிங்கிறது இருக்குது, அது முடியாது, சாத்தியம் இல்லை. அது அவர்களுக்கு அது சிரமமாகிவிடும், உம்மத்துக்கு ரொம்ப பெரிய சிரமமாகிவிடும். கரெக்டா நீங்க அதை முன்னோக்கி தொழுவதான் தொழுகணும், இல்லைன்னு சொன்னா கூடாதுன்னு சொன்னா தூரமாக இருப்பவர்கள் அதை முன்னோக்கி தொழுவது என்பது சிரமமாக ஆகிவிடும். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்துல லேசை ஏற்படுத்தத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அவர் இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ் லேசை விரும்புகிறான்னு சொல்றான், லேசப்படுத்ததான் விரும்புகிறான், எதையும் அல்லாஹ் கஷ்டமாக்க விரும்பல. அப்ப அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல்லா காபத்துல்லாவை முன்னோக்குங்கள், பைத்துல்லாவை முன்னோக்குங்கள் என்று சொல்லாம மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்குங்கள் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப மஸ்ஜிதுல் ஹராம் எது அப்படின்னு சொன்னா, அதாவது காபத்துல்லா எதுங்கிறது நமக்கு தெரியும். மஸ்ஜிதுல் ஹராம் எது அப்படின்னு சொன்னா காபாவை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது, காபாவுக்கு காபா நடுவுல இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறதுல கட்டடங்கள், பள்ளிவாசல், தொழுவுரை நடக்கக்கூடிய இடம், இது பூராமே மஸ்ஜிதுல் ஹராம். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி பூரா மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படும். இப்போ இந்த மஸ்ஜிதுல் ஹராம்
இதை முன்னோக்கி தொழுங்கள் அப்படின்ட்டும் சொல்லல. அதை விட இன்னும் லேசாக்கி இருக்கான், அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இதுல ரொம்ப லேசா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராம் அதன் பக்கம் முன்னோக்கி தொழுங்கள் அப்படியும் சொல்லல, மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்கி தொழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இதுல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, அதாவது இப்போ இந்தியா, பாகிஸ்தான் போன்ற இந்த பகுதியில் உள்ள நாடுகளுக்கு மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசை எதுன்னா மேற்கு திசை தான். நம்மிலிருந்து மேற்கே இருக்கிறது எது? மஸ்ஜிதுல் ஹராம் மேற்கே இருக்கு, காபத்துல்லா மேற்கு திசையில இருக்கிறது. இப்போ மேற்கு திசை என்பது அதாவது மொத்தத்துல அது 48 டிகிரி என்று சொல்றாங்க. 48 டிகிரி அளவுக்குள்ள இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்குது. அப்ப கரெக்டா நாம அந்த காபாவை முன்னோக்கி தொழ முடியாது. அதனால அந்த 48 டிகிரிக்குள்ள, அதாவது நாம காபாவினுடைய இடதுபுறம் 24 டிகிரி, வலதுபுறம் 24 டிகிரி, அந்த டிகிரிக்குள்ள எந்த திசை நீங்க கொஞ்சம் தள்ளி முன்னோக்கி தொழுதாலும் உங்களுடைய தொழுகை நிறைவேறிவிடும். ஏன்னா அல்லாஹ் சொல்வது காபாவுடைய மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்கி தொழுங்க. அப்ப அதனால யார் ஹரமுக்குள்ள இருக்கிறாங்களோ, ஹரம் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குல்ல, அந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காபா தெரியும், கண்ணுக்கு தெரியுது. இப்ப அந்த கண்ணுக்கு தெரியக்கூடியவர்கள் நேரடியாக காபாவை முன்னோக்கி தான் தொழ வேண்டும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியறதுனால அந்த காபாவை முன்னோக்கியே தான் தொழ வேண்டும். காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுதா அவங்களுக்கு தொழுகக்கூடாது. இப்ப காபா இதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது, ஒரு கண்ணுக்கு தெரியுது, இவர் அந்த காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுகன்னு சொல்லி தள்ளி இப்படி தொழுதாரு சொன்னா தொழுகக்கூடாது. காபாவை தான் முன்னோக்கும். அதனாலதான் காபாவோட என்ன செய்யறாங்க, எல்லாமே கரெக்டா ரவுண்டா நின்று தொழுகிறோம். காபாவுடைய திசையை முன்னோக்கிறதாக இருந்தால் நேரம் நின்று தொழுதாலும் காபா நமக்கு முன்னால் நின்று திசையில் தான் இருக்குது, தொழுகு நிறைவேறணும் அப்படின்னு. அதனால காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுவது அவங்களுக்கு நிறைவேறாது. காபாவையே முன்னோக்கி தொழணும். யாரு? மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள இருக்கிறவங்க. சரி, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே இருக்கிறவங்க, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியில, இப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியில இருக்கிறவங்க மக்காவாசிகளா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழ வேண்டும். ஏன்னா மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள காபா இருக்குது. இப்ப மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழுவது என்பது காபாவை முன்னோக்கி தொழுவதாக ஆகிவிடும். இப்ப மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்கள், இப்ப நம்ம மாதிரி உள்ளவங்கள்லாம் மக்காவுக்கு வெளியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் தூரமா இருக்கிறவங்க, அது மதீனாவாசிகளாக இருக்கலாம், சவுதிக்குள்ளே வேறு ஊரை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் மஸ்ஜிதுல் ஹராமும் அவருடைய பார்வை விட்டும் அப்பாற்பட்டதாக இருக்கு. இப்ப இவங்க என்ன செய்ய சொன்னா அந்த திசையை முன்னோக்கி தொழுதால் போதும், அந்த காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுதால் போதும். அதனால கிப்லா கரெக்டா நேர துல்லியமா தொழணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் திசை மாறினாலும் தொழுகை நிறைவேறிவிடும் என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் இதுல இருந்து சட்டத்தை நமக்கு தொகுத்து தர்றாங்க. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுதான் நமக்கு லேசுபடுத்தி சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமுடைய திசையை முன்னோக்கி, ஷத்ரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். ஷத்ரு என்பதற்கு திசை என்ற ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள், திசை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்ப அந்த திசையை முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வே நமக்கு ரொம்ப லேசுபடுத்தி கொடுத்திருக்கிறான். அதனால ரொம்ப துல்லியமா கரெக்டா இப்படித்தான் சொல்லணும் என்று பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க அந்த திசையை முன்னோக்கி தொழுதாலே போதுமானது என்று அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சில பேர் பிடிவாதமா நாங்க காபாவையே முன்னோக்கி தொழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்காக சிரமப்படுவாங்க. அப்படி சிரமப்பட சொல்லி அல்லாஹ் சொல்லல. அந்த சிரமம் வேண்டாங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த திசையை முன்னோக்கி தொழுங்கன்னு அல்லாவே சொல்லிட்டான். அதனால் நீங்க அந்த திசையை முன்னோக்கி தொழுதால் போதுமானது என்பதாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லதீன ஊத்துல் கிதாப. அப்ப அந்த காபாவுடைய திசையை முன்னோக்கி தொழுங்க. நீங்க நாட்டு உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அந்த திசையை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்க. காபாவுடைய திசை இப்ப நம்ம நாட்டுக்கு மேற்கு திசை. அதனால் மேற்கு திசையை நாம் முன்னோக்கி தொழுது விட்டால் காபாவை அந்த கிப்லாவை முன்னோக்கிய சட்டம் நமக்கு கூடிவிடும், ஏற்பட்டுவிடும், தொழுகை கூடிவிடும். மேற்கு திசை, ஏன்னா மேற்கு திசையில் தான் என்ன இருக்கு, மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது. அதனால நம்ம மேற்கு திசையை முன்னோக்கி தொழுகிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னல்லதீன ஊத்துல் கிதாப லயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறிவார்கள்
இந்த பைத்துல் முகத்தஸை விட்டுவிட்டு திரும்ப காபாவை முன்னோக்கி தொழுவது என்பது அது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான், இது சத்தியமானதுதான், உண்மையானதுதான் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவங்களுடைய வேதங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன நடக்கும் என்பதுலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உம்மத்தினருக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சும் அவர்கள் என்ன செய்யறாங்க? மறுக்கிறாங்க, அதை புறக்கணிக்கிறாங்க. இப்ப காபாவை முன்னோக்கி தொழுவதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள், பலகீனமான முஸ்லீம்களுடைய உள்ளத்துல சில சந்தேகங்களை எல்லாம் கிளப்பி விட்டாங்க. சில சந்தேகங்களை கிளப்பி விட்டாங்க. என்ன சந்தேகங்கள்? இந்த யூதர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, பலகீனமான முஸ்லீம்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகங்களை கிளப்பி விடுது. இது இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. பலகீனமான முஸ்லீம்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகங்களை கிளப்பி விட்டு அவங்களை அமலை விட்டு தூரமாக்குறது. இந்த இவங்க வந்து கேட்பாங்க, இந்த ஹதீஸ் வந்து சரியானது தானா, இது சரியானது தானா? இப்படி நம்ம உள்ளத்துல லேசா ஒரு விதையை போட்டுட்டா, ஒருத்தர் வந்து விதையை போட்டு விட்டு போயிடுவார். சைத்தானுடைய வேலை என்ன? தொட்டு வைக்கிறது, தேனை தொட்டு வைக்கிறது. அதுக்கு அடுத்து உள்ளது பூரா என்ன செய்யும்? தானா நடக்கும். சொல்லுவாங்க, தேனை தொட்டு வச்சுட்டா அதுக்கு அடுத்து அதை சாப்பிட ஈ வரும், ஈய பிடிக்க பள்ளி வரும், பள்ளியை பிடிக்க பூனை வரும். இப்படி எல்லாமே என்ன ஆயிரும்? குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அத மாதிரி சைத்தானுடைய வேலை அதான் லேசா தொட்டு வைக்கிறான். உள்ளத்துல லேசா ஒரு புள்ளி வச்சுட்டு போயிடுவான். இந்த ஹதீஸ் சரியானது தானா, இது வந்து சரியில்லாதா இருக்குது, இதுல ஒரு அறிவிப்பாளர் இப்படி வருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, அதுக்கு அடுத்து அமல் செய்யணும்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு தானா இயற்கையாகவே ஒரு பலகீனம் ஏற்படும். அமல் செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க பலகீனம் அடைஞ்சிருவாங்க. அப்ப அந்த பலகீனத்தை ஏற்படுத்துவது, பலகீனமானவருடைய உள்ளங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்துவது, அவங்களை மேலும் பலகீனப்படுத்துவது யூதர்களுடைய சூழ்ச்சி. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்க ஆரம்பிச்ச பிறகு இவங்க சொன்னாங்க, மதீனாவுக்கு நீங்க வந்த பிறகு முஸ்லிம்கள் பல பேர் முஸ்லீம் ஆனாங்க. அவங்க முஸ்லீம் ஆகி அவங்க பைத்துல் முகத்தஸை தான் முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா மதீனாவில் இருக்கும்போது பைத்துல் முகத்தஸை 16 மாதங்கள் 17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதே நிலையில் சில பேர் இறந்துட்டாங்க அல்லது யுத்தத்துல போய் ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு வக்து தொழுகை கூட காபத்துல்லா முன்னோக்கி தொழுததில்லை. இப்ப இவங்களுடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உங்க கிப்லா வந்து இப்ப காபத்துல்லாங்கிறீங்கள, அவங்க ஒரு தொழுகை கூட காபத்துல்லா முன்னோக்கி தொழலையே, அப்ப எப்படி அவங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்? இப்ப இது என்ன ஆகும்? பலகீனமானவர்களுடைய உள்ளங்கள்ல கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுது. ஈமான்ல பலகீனமானவர்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுது. அப்ப என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி உள்ள சில பேர் என்ன செஞ்சாங்க? உடனே இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படியே பின்வாங்கிட்டாங்க, ஈமானே இழந்துட்டாங்க. அப்படியும் சில பேர் போயிட்டாங்க. ஈமானே இழந்து போறவங்களும் உண்டு. இப்படி போகும்போது கடைசியில ஈமானே இழந்துருவாங்க. எப்படி சந்தேகப்பட்டு போயிட்டு கடைசியில ஈமானை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்ப அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துவதற்காக இதற்கு முந்தைய வசனம் நான் ஓதி காட்டின வசனத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வமா கான அல்லாஹு லியுதிய ஈமானக்கும், உங்களுடைய ஈமான அல்லாஹ் வீணாக்கக்கூடியவனாக இல்லை. நமக்கு அசல் விஷயம் வந்து என்னது கிடையாது, காபத்துல்லாவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு அமலோ கிடையாது. அசல் விஷயம் ஈமான் தான். சொர்க்கம் வந்து ஈமானின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அமல்களை கொண்டு சொர்க்கம் அல்ல, ஈமானை கொண்டுதான், ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க இறந்து போனவங்களுடைய ஈமானுக்கு எந்த பழுதும் ஏற்படல இல்லை. அல்லாஹ் சொல்றான், இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்க, பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுத நிலையில் இறந்துட்டாங்க. ஆனா அவங்க ஈமான்ல எந்த பங்கமும் ஏற்படல, எந்த பழுதும் ஏற்படல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்க மாட்டான். அந்த ஈமான் இருந்துச்சுன்னா அதனால வீணாக்க மாட்டான். அந்த அமலுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான், அவங்க சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்ம வந்து என்ன செய்ய சொன்னா, அந்த யூதர்களுடைய சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு அதை எச்சரிக்கையா இருக்கும். சில யூதர்கள் வந்து யூதர்கள் என்ன செய்யறாங்களாம், பரப்புறாங்களாம். ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்னமல் ஆமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது அப்படின்னு. இது எதற்காக சொல்லப்பட்டது? ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். லேசாக மேலோட்டமா பார்க்கக்கூடியவங்க நம்ம எண்ணம் போலதாங்க எல்லா செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டா, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஒரு மனிதர் இங்க இருந்து புறப்பட்டு போறார், ஒரு பைக் எடுத்துட்டு போறார். அவருடைய நோக்கம் என்ன? ஒரு இடத்துக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு போறாரு. கார் எடுத்துட்டு போனாரு, பைக்ல போனாரு.
இன்னும் இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போறாரு. போற வழியில விபத்து ஏற்பட்டு இறந்து போயிட்டான். இப்போ யூதனுடைய இது என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ எப்படி திருப்பிடுவாங்க, இது அசல்ல அமல்களுடைய விஷயத்துல நீங்க எந்த நோக்கத்துல அமல் செய்றீங்களோ அந்த நோக்கத்தை பொறுத்து தான் அல்லாஹ்விடத்துல கூலி இருக்குங்கிறது சொல்றதுதான் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. ஆனா வெளிப்படையில பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தா செயல் அமையும் அப்படிங்கும் போது எல்லா செயல்களையும் அதில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப இங்க நபி சொன்னது பொய், நபியுடைய ஹதீஸை பொய்ப்படுத்துறாங்க. இந்த நபி சொல்றது பொய்யான்னு சொன்னா அவர் தன்னுடைய ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்க போட்டார். அவருடைய எண்ணம் அதுதான். ஆனா அவருடைய எண்ணத்துக்கு தோவா செயல் அமையலையே. அவருடைய எண்ணத்துக்கு தோவா இடையில இறந்து போயிட்டாரு, ஆக்சிடென்ட்ல விபத்துல இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் நினைச்சு போனது இறந்து போனா போனாரு. அவர் நினைச்சது ஒரு இடத்துக்கு போனது, ஆனா என்ன செஞ்சிட்டாரு இடையிலேயே. அப்ப எண்ணத்துக்கு தோதுவா செயல்கள் அமையணும்னு சொன்னா அவருடைய எண்ணம் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்பது, அந்த இடத்தை அவரால் அடைய முடியவில்லை. அதனால நபி சொன்ன ஹதீஸ்லாம், நபி சொல்றதெல்லாம் பொய்யான விஷயங்கள் அப்படின்னு என்ன செஞ்சாரா, இப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறான் யூதர்கள்ல சிலர். இப்ப இப்படிலாம் அதாவது அந்த ஹதீஸுகளை இதற்கென்றே ஆய்வு செய்யறாங்க, அதை எப்படியெல்லாம் பொய்ப்படுத்தலாங்கிறதுக்கு. அந்நியத்திற்குரிய எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் எல்லா விஷயத்தையும் அமல்களை விட்டும் நம்மை தூரமாக்கி மறைமுகமாக நம்மை ஈமானை விட்டும் தூரமாக்குவதற்காக பல சூழ்ச்சிகளை செய்வாங்க, திட்டங்கள் போடுவாங்க. அது அன்றையிலிருந்து இருக்குது, இன்னைக்கு இல்லை. இதைத்தான் அன்னைக்கு செஞ்சாங்க. இப்படிலாம் ஏதாவது எப்படிடா இவங்களை திசை திருப்புறது, இவங்களை பலகீனப்படுத்துறது, இவங்களை ஈமானை விட்டு தூரமாக்குறதுன்ட்டு அன்னையிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கடைசியாக சொல்றான், வல்லாஹு பிகாஃபிலின் அம்மா யஅமலூன். ஆனா அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய செயலை விட்டும் கவனமற்றவனாக இல்லை. அல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கு அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ சரியாக அவர்களை தண்டிக்கணும், எப்போ அவர்களுக்கு கூலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அவன் கொடுப்பான் என்று மூமின்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும் விதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டினான். எனவே நாமும் இந்த விஷயங்கள்ல மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அது நமக்கு மனதுக்கு விருப்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை பின்பற்றி மனப்பூர்வமாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் எல்லளவு கூட சந்தேகங்கள் கொண்டு விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு முழுமையாக அல்லாஹ் ரசூலை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.